வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக் யூனிட்ஸ்ல தான் பார்க்க போறோம். இது புக் இன்சைட் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, கவனமா கவனிங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிசிசி எஃப்சிசி போட்டிருக்கோம் பேக்கிங் எஃபிஷியன்சி. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பார்த்தோம் ஒரு இமேஜ் வரைஞ்சுக்குவோம் எப்படின்றத பாருங்க. கியூபு, இந்த கியூப் சிம்பிள் கியூப் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் 8 கார்னர் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பியர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை மட்டும் தான் வேலை. அப்போ கவனிங்க, உதாரணத்துக்கு நான் இங்கே எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே இந்த ஒரு ஸ்பியரு, இங்கே ஒரு ஸ்பியர் இருக்கும். நீங்கள் இமேஜ் பாருங்கள், ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அது எப்படின்றது. இதை நான் கொஞ்சம் இப்போ என்லார்ஜ் பண்ணி இங்கே காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு இப்படி ஒரு ஸ்பியர், இப்படி ஒரு ஸ்பியர் இருக்கும். ரைட்டா? ரைட். அப்போ கவனிங்க, இந்த டோட்டல் லென்த் என்னது அப்படின்னா நமக்கு ஏ, எட்ஜ் லென்த் என்னது ஏ ஏ ஏ. சரிங்களா? அப்ப இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்ப a is equal to 2r. அப்ப what is r? r is equal to a/2. கண்டுபிடிச்சோமா? a சார் இப்ப ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சோ பேக்கிங் எஃபிஷியன்சில நமக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தேவைப்படுது. இப்ப வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வேணும்னா நமக்கு ரேடியஸ் தெரியணும். அதுக்கு தான் சார் சொல்லியிருக்கேன். வாங்க பார்ப்போம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலாமா? வெரி குட். என்னது? 4/3/r³. r வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? a/2 போடுங்க. 4/3 என்ன வருது நமக்கு? a/2 என்ன பண்ணலாம்? நம்ம a³/2 × 2 × 2 போட்டுக்கலாம். அப்ப கவனிங்க, இங்க 4, இது 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன வருது பாருங்க? a³/6. இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா a³/6 கிடைச்சிருச்சு. இந்த சிம்பிள் கியூபிக்ல நம்பர் ஆஃப் ஸ்பியர் இருக்குது ஒன்று தான். அப்போ பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த டோட்டல் வால்யூமா இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு வால்யூம் ஆஃப் யூனிட் செல் தெரியணும். அது a³ தான். இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு, வாங்க, ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பை a³/6. ஸோ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அதுவும் என்னது? a³ × 100 அப்படி கீழே வந்துடும். ஸோ a³ கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருது பாருங்க? 3.14 × 100 டிவைடட் பை 6ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 52.38% வரும். அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52.38%. அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி கவனிங்க, சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர் ஃபேஸ் சென்டர் யாருக்கு அதிகம்னா இவங்களுக்கு அதிகம். இதான் அர்த்தம். சரிங்களா? சிம்பிள் கியூபிக்கு என்ன வருது நமக்கு? 52.38%, பாடி சென்டருக்கு 68%, ஃபேஸ் சென்டருக்கு 74%. பார்த்தீங்களா? ஒரு கம்பேரிசன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.